ஒரு நாள் சுஜி மற்றும் அதனுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உணவு தேடி போனாங்க. அப்போ அங்கே ஒரு வயசான பறவையினுடைய பழத்தோட்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நண்பர்களே, அதோ அங்கே பாருங்க, இந்த பழத்தோட்டம் அந்த வயசான பறவையினுடைய தோட்டம்னு நினைக்கிறேன். நாம இங்கே பழங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த வயசான பறவையால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இனிமேல் நல்ல அதிர்ஷ்டம்தான். நம்ம சந்தோஷமாக இங்கே இருக்கிற பழங்களில் சாப்பிடலாம். யாருக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்ன அந்த பறவைகள் அவங்களுக்கு பிடிச்ச பழங்களை பறிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவைகள் எல்லாரும் தங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த பழங்களை எடுத்துட்டு போன எல்லா பறவைகளும் அந்த பழங்களை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தங்களுடைய வீட்டில் தூங்குனாங்க. ஆனா சுஜிக்கு அன்னைக்கு தூக்கமே வரல. சுஜி எதையோ யோசிச்சுட்டே இருந்தது. ஐயோ பாவம் அந்த வயசான பறவை இந்த முடியாத காலத்திலையும் கஷ்டப்பட்டு அந்த பழங்கள் தோட்டத்தை பராமரிச்சுட்டு வருது. ஆனா நாம எதை பத்தியும் கவலைப்படாம அந்த தோட்டத்திலிருந்து பழங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். நாம செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. நாம அடுத்தவங்களை ஏமாத்தினா கடைசியில் அந்த ஏமாற்றத்தை கடவுள் நமக்கும் தருவாரு. கடவுளே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நான் தப்பு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டது சுஜி. அப்படியே அன்னைக்கு ராத்திரி வந்தது. மறுநாள் வழக்கம் போல எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல ஒன்று கூடுனாங்க. நண்பர்களே, நாம இன்னைக்கு உணவு தேடி எங்கேயும் போக வேண்டாம். நாம நேற்று போன அதே பழங்கள் தோட்டத்துக்கு போகலாம். அங்க அந்த வயசான பறவையால நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச பழங்களோட நாம சந்தோஷமா வீடு திரும்பலாம். நண்பர்களே, நாம செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. பாவம் அந்த வயசான பறவை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழங்கள் தோட்டத்தை பராமரிக்குது. நாம அதை பத்தியெல்லாம் யோசிக்காம நேற்று அந்த பழங்கள் தோட்டத்திலேருந்து பழங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கும் நம்ம அதே தப்பை நிச்சயம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை ஏமாத்தினா கடவுள் கண்டிப்பா நமக்கு தண்டனை கொடுப்பாரு. அதனால நான் எப்பவும் நேர்மையா இருக்கவே விரும்புறேன். என்னது, நீ நேர்மையா இருக்க போறியா? நீ சொல்றத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. உன்னுடைய நேர்மையை நீயே வச்சுக்கோ. ஆனா என்னால எல்லாம் அப்படி இருக்க முடியாது. கண்ணு முன்னாடி இருக்க வாய்ப்பை விட்டுட்டு என்னால கஷ்டப்படவெல்லாம் முடியாது. போ, நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் அந்த தோட்டத்துல தான் பழங்கள் எடுத்துட்டு வர போறேன். என் கூட வர விருப்பம் உள்ளவங்க எல்லாம் என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொன்னது ராணிக்காகம். ஆமா, ராணிக்காக சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. கண்ணு முன்னாடி இருக்க வாய்ப்பை விட்டுட்டு நான் வீணா கஷ்டப்பட விரும்பல. சுஜிக்குருவி சொன்னதுதான் சரின்னு நினைச்ச டுன்டுன் புறா சுஜிக்குருவியோட சேர்ந்து காடு முழுக்க உணவு தேடி அலைஞ்சது. மறுபுறத்துல ராணிக்காக சொன்னதுதான் சரின்னு நினைச்ச பட்டுக்கிளி ராணிக்காகத்துக்கூட சேர்ந்து அந்த வயசான பறவையினுடைய தோட்டத்துல பழங்கள் திருடி சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இப்படி சுஜிக்குருவியும் டுன்டுன் புறாவும் தினமும் உணவு தேடி அலைகிறதும் ராணிக்காகம் மற்றும் பட்டுக்கிளி 2 பேரும் அந்த வயசான பறவையை ஏமாற்றி சந்தோஷமாக சாப்பிட்றதையும் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அந்த வயசான பறவை இப்படி யோசிச்சது. கடவுளே, என்னால் இந்த பழத்தோட்டத்தை சரியாக பராமரிக்கவே முடியறதில்ல. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த தோட்டத்தில் தினமும் பழங்கள் காணாமல் போகுது. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. இந்த தோட்டத்தை நான் வச்சிருக்கிறதால எனக்கு எந்த லாபமும் இல்லை. எனக்கு வயசாகிறதால இந்த தோட்டத்தை பராமரிக்கவும் முடியலை. அதனால் நான் இந்த தோட்டத்தை வேறு யாருக்கிட்டையாவது வித்துடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்ச அந்த வயசான பறவை அந்த தோட்டத்தை அந்த காட்டில் இருந்த ஒரு பயங்கரமான கழுகு கிட்ட வித்துடுச்சு. இதோ பார் வயசான பறவையே, நான் இந்த தோட்டத்தோடு சேர்த்து உன்னுடைய இந்த வீட்டையும் வாங்கிக்கிறேன். இதுக்கு பதிலாக நான் உனக்கு நிறைய பணம் தாரேன். நீ அந்த பணத்தை வச்சு வேற ஒரு இடத்துல நல்ல வீட்டை கட்டிக்கோ.
ஏன்னா இந்த தோட்டத்தை நான் பராமரிக்கிறதுக்கு எனக்கு இந்த வீடு ரொம்ப அவசியம். அப்போதான் இந்த தோட்டத்தில் எந்த திருட்டும் போகாமல் நான் பத்திரமா பாதுகாக்க முடியும். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். இந்த தோட்டமே எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இந்த வீடு மட்டும் எனக்கு எதுக்கு? நான் வேற ஒரு இடத்துல போய் எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கிறேன். இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன அந்த வயசான பறவை வேற ஒரு இடத்துல போய் தனக்காக ஒரு அழகான சின்ன வீட்டை கட்டிக்கிச்சு. அன்னையிலிருந்து கழுகு அந்த வீட்டில் வசித்தபடி அந்த தோட்டத்தையும் பராமரிக்க ஆரம்பிச்சது. இந்த விஷயம் தெரியாத காகமும் பட்டுக்கிளியும் எப்பவும் போல அந்த பழங்கள் தோட்டத்தில் வந்து பழங்களை எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ராணிக்காகமும் பட்டுக்கிளியும் அந்த பழத்தோட்டத்தில் பழங்கள் பறிச்சிட்டு இருக்கும்போது வசமாக அந்த கழுகு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏ பறவைகளா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்னுடைய தோட்டத்துக்கே வந்து பழங்களை திருடுறீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ கழுகாரே, இது உங்களுடைய தோட்டம்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். இது வயசான பறவையினுடைய பழத்தோட்டமாச்சே. அந்த பறவை தான் இந்த தோட்டத்தை இவ்வளவு நாள் பராமரிச்சது. நாங்கள் அந்த பறவையை ஏமாத்தலான்னு நினச்சி தான் இங்கே வந்தோம். எங்களுக்கு இது உங்களுடைய தோட்டம்னு தெரியாது. ஓஹோ, இவ்வளவு நாள் அந்த வயசான பறவையை ஏமாத்தினதும் நீங்க தானா? உங்களுடைய தொல்லை தாங்க முடியாம தான் அந்த வயசான பறவை இந்த தோட்டத்தை என்கிட்ட வித்துடுச்சு போல. இவ்வளவு நாள் நீங்க அந்த வயசான பறவையை ஏமாத்தினதுக்கும் இன்னைக்கு என்னுடைய தோட்டத்தில் வந்து என்னையே நீங்க ஏமாத்தினதுக்கும் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு சரியான தண்டனையே நான் கொடுப்பேன். இனி நீங்க சாகிற வரைக்கும் சாப்பிடவே கூடாது. பசியோட பட்டினியா இருந்தே சாகணும். அதுவும் இந்த பழங்களை நீங்க பார்த்துக்கிட்டே சாகணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொன்ன அந்த கழுகு அந்த பறவைகளை அங்க இருந்த மரத்துல கட்டி வச்சிருச்சு. கடவுளே, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். சுஜுக்குருவியும் டூன் புறாவும் நேர்மையா இருக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பேச்சை கேட்காம நாம செஞ்ச தப்புக்கு கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. கடவுளே, எங்களை யாராவது காப்பாத்துங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க. நாங்க இனி இந்த தப்பு செய்ய மாட்டோம். இனிமேல் நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம். ப்ளீஸ் எங்களுக்கு தயவு செஞ்சு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பறவைகளும் வருத்தத்தோட அழுதாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம யாரையும் சுலபமா ஏமாத்துதலான்னு நினைச்சிடக்கூடாது. நாம அப்படி ஒருத்தங்களை ஏமாத்தும் போது கடவுள் நிச்சயமா நமக்கு ஒரு தகுந்த தண்டனையை வச்சிருப்பாரு. அதை புரிஞ்சு நாம நடந்துக்கணும். அடுத்து, நேர்மையா இருக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்தாலும் பிறகு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நாம் நேர்மையாக இல்லாமல் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா பிற்காலத்தில் அது நமக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.